நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸை ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் வீடியோவில் நம்ம ஆக்ஷன் வேர்ப் இல்லாமல் வெறும் ஃபார்முலாவை மட்டும் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் போய் பார்க்கலன்னா ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க, ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த வீடியோவில் இந்த டேபிளில் இருக்கிற சிம்பிள் கண்டினியூஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிற டைப்ஸையும் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிற இந்த டென்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபார்முலா டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுற சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணுன்னாலும் அதில் சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்ஜெக்டில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ரெண்டாவது செகண்ட் பர்சன், மூணாவது தேர்ட் பர்சன். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஐ வி அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் வரும். அதாவது நாங்கள் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் எந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனை பேஸ் பண்ணி வந்திருக்கும். தன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பேசினா, அதாவது இப்போ நான் உங்களை பற்றி பேசினா அது வந்து செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது ஹீ ஷீ இட் அப்படின்ட்டு வரும். அதாவது ஏதோ ஒரு தேர்ட் பர்சனை பற்றி நம்ம பேசும்போது அவங்களோட பேரை குறிப்பிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லைனா ஹீ, அவன், அவள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேஸ் பண்ணி வரும். அது தேர்ட் பர்சன் சென்டென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் ஆகிருக்கும். நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னா என்னன்னு தெரியும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிம்பிள் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், இந்த 3 ஃபார்மேட்டில் இருக்கிற சென்டென்ஸ் மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட். அதில் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்போட V1 ஃபார்மேட் இருக்கணும், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கணும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க போகிற சென்டென்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஐங்கிற சப்ஜெக்டை வச்சு V1ங்கிற வாக் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்பை வச்சும், ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அப்படிங்கிறத வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் வேர்ப் V1 செகண்ட் பர்சனுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா யூ, செகண்ட் பர்சனில் வாக் அப்படிங்கிறது நமக்கு வேர்ப் V1ல் ஃபார்ம் ஆகிருக்கும். செகண்ட் பர்சன் சென்டென்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுவே சிம்பிள் ப்ரெசன்ட் தேர்ட் பர்சனாக இருக்கும்போது எப்படி ஆகும்னா ஹீ ஷீ இட்டில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக வரும். V1 அப்படிங்கிற வேர்ப் 1 வாக்குக்கு பதிலாக வாக்ஸ் அப்படின்னு மாறும். கூட இந்த எஸ்ங்கிற இந்த வேர்டு சேரும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஐ வாக் அப்படின்னு எழுதினா போதும், செகண்ட் பர்சனுக்கு யூ வாக்னு எழுதினா போதும். ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் அப்படி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹீ ஷீ இட்க்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்ததுன்னா அது கூட எஸ் சேர்த்தி தான் எழுதணும். இப்படி தான் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபார்ம் ஆகிற சென்டென்சஸ். அடுத்தது சிம்பிள் பாஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐ வருது, அதில் இது சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். வாக் அப்படிங்கிறது இங்கே பாஸ்ட் டென்ஸில் V2 வேர்ப் 2ஆக மாறி இருக்கு, வாக்டு அப்படின்னு மாறி இருக்கு. லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். அதே தான் இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் செகண்ட் பர்சன் வந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகும்னா யூ அப்படின்னு ஃப்ரேம் ஆகும். யூ வாக்டு, இது வேர்ப் 2 ஃபார்மேட். அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது ஹீ ஷீ இட் வரும்போது அதனோட வேர்ப் ஃபார்மேட் வந்து V2க்கு மாறிடுது, வாக்டு அப்படின்னு. ஹீ ஷீ இட்ங்கிறது ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது ஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐ அப்படி வருது சப்ஜெக்டாக. அதே மாதிரி ஷெல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஃபியூச்சரில் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதை ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். கூட வேர்ப் 1 ஃபார்மேட் இருக்கணும். இந்த ஆக்சிலரி வேர்ப் எப்பவுமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி யூ வில் வாக் அப்படின்ட்டு நமக்கு செகண்ட் பர்சன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஃபார்ம் ஆகிற சென்டென்ஸில் வரும். இது சப்ஜெக்ட், இது ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்ப் கூட ப்ளஸ்
V1 ஃபார்மேட்டில் வரும். அதாவது யூ வில் வாக் டுமாரோ அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இதை காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடுத்தடுத்த இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை ஆப்ஜெக்டாக வச்சு ஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க. அடுத்ததாக தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது சிம்பிள் ஃபியூச்சர் சென்டென்ஸ் எப்படி வரும்னா ஹீ ஷீ இட்டில் ஏதாவது ஒன்று நமக்கு சப்ஜெக்டாக வரும். அதே மாதிரி கண்டிப்பாக வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். யூ வில் வாக் டுமாரோ அப்படிங்கிறது சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இது மாதிரி சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் பாஸ்ட் இது மூணையும் நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்படி நீங்களும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு வேறு ஆக்ஷன் வேர்பை வச்சு இந்த சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இது 3 சென்டென்ஸையும் ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள். உங்களால் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கான சென்டென்ஸ் ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.